இந்த உலகம் ஒரு பொய்யை நம்பச் சொல்கிறது. நீங்கள் விரும்பும் அனைத்தையும் பெற்றால்தான் மகிழ்ச்சி வரும் என்று. ஆனால் தோரா எங்களை உண்மையின் பாதையில் அழைக்கிறது. வாழ்க்கையின் இரகசியம் என்னவென்றால், நமக்கு இருக்கின்றதிலேயே திருப்தி அடைய தெரிந்திருக்க வேண்டும். ஒரு ஞானியிடம் ஒருமுறை கேட்டார்கள், யார் உண்மையான செல்வந்தர்? அவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், தமக்குள்ளே அமைதியுடன் உள்ளதிலே சந்தோஷமாக இருப்பவரே உண்மையான பணக்காரர். இப்போது ஒரு சிந்தனை பூர்வமான கதையை கேளுங்கள். ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவருக்கு அதிக சொத்துக்கள் இல்லை. ஆனால் அவர் தினமும் உழைப்பில் உறுதியுடன் மனமகிழ்ச்சியோடு பாடல் பாடியவாறே வேலை செய்தார். அவருக்கு அருகில் இருந்தவர் ஒரு செல்வக்கார வணிகர். அவர் பணத்தில் வளமடைந்தவரே, ஆனால் மனதில் எப்போதும் பதட்டமும் புண்பாடுகளும். ஒரு நாள் அந்த வணிகர் கேட்டார், உனக்கு பலம் இல்லை, செல்வம் இல்லை, ஆனாலும் நீ எப்படி சந்தோஷமாக இருக்கின்றாய்? விவசாயி சிரித்தார். நிதானமாக கூறினார், ஏனெனில் எனக்கு தேவையான அனைத்தும் இருக்கின்றன. அமைதி, அர்த்தம் மற்றும் இழக்க எதுவும் இல்லை. இதை நாம் உணர வேண்டும். உலகம் எப்போதும் மேலும் மேலும் என்று விரும்பச் சொல்லும். ஆனால் தோரா நம்மை இவ்வளவு நினைவூட்டுகிறது. நம்மிடம் ஏற்கனவே இருப்பதையே பாருங்கள். அதை நன்றியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றியுணர்வு என்பது சத்தியமான மகிழ்ச்சிக்கான கதவு. திருப்தி என்பது வாழ்க்கையின் நிஜ வெற்றி. ஏனெனில் அந்த மாதிரியான செல்வத்தை யாராலும் பறிக்க முடியாது.